வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ இவங்களோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்றைக்கி எல்லாருமே கவுன்சிலிங் ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணியிருக்கபடி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். தரவரிசை பட்டியல் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்னிங்லேருந்து நம்ம எல்லாருமே அதுக்காக வெயிட் பண்ணோம். அது சம்மந்தமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பேசிடலாம். ப்ளஸ் கவுன்சிலிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட், இதை தாண்டி ஸ்லைடிங் ப்ராசஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல். எஜுகேஷனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? ஷெட்யூலில் வந்து இன்றைக்கி தான் போட்டிருந்தாங்க, ஆனால் அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. இன்கேஸ் வந்து சீட் அலாட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் 10 o'clock கூட ரிலீஸ் ஆகும். ஸோ சர்வர் ப்ராப்ளத்தினால அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வெல் பிளான்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படின்னா சம் டெக்னிக்கல் எரராக இருக்கலாம், ஆர் அகாடமிக் சைடு வந்து இன்கம்ப்ளீட் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால இந்த டேட் வந்து இப்போ தள்ளி போகிறதா தான் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. இப்போ நான் சொல்கிற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர்ட்டேருந்து கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்ற 22ஆம் தேதி, சரிங்களா, இன்றைக்கி கிடையாது, வர்ற 22ஆம் தேதி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற டேட்டா வந்து சார் வந்து ஷேர் பண்ணார். டீனுக்கிட்டேருந்து கிடைச்ச அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் சார் இது. ஸோ இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு அவர் சார் இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நமக்கு கிடைச்ச தகவல்கள் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்ங்கிறது எப்போவுமே டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் 1 or 2 days வந்து தள்ளி போகும். பட் ஷெட்யூலை வந்து வெல் பிளான்டாக கொடுத்ததுனால நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ அது 1 or 2 days தள்ளி போயிருக்கு, அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ எல்லா டேட்டுமே மாறுமே சார் அப்படின்னா, எஸ், அதுக்கேற்ற மாதிரியான டேட்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இனிமேல் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா, அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்து டேட் தள்ளி போகுது அப்படின்னா, டேட் வந்து 22ஆம் தேதி இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த 2 நாளில் உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே அவங்க வந்து சீட் அலாட்மெண்ட்டை கொடுத்துட்டு சிவிக்கு கூப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்புக்குள்ளே ஒரு 1 வீக்குக்குள்ளே ஜென்ரல் கவுன்சிலிங்கையும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா சார்? இந்த மெயில் ப்ராப்ளத்தை பற்றி நிறைய பேர் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போது ஏதாவது ஒரு ரிசர்வேஷன்லையோ அல்லது ஜென்ரல் கவுன்சிலிங்கோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகவலை தெரிவிப்பாங்க. த்ரூ மெயில் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த மொபைல் நம்பர் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஆன் டைமில் பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். யார் டிஎன்ஜிஎஃப்யூக்காக வெயிட் பண்ணுறீங்க, யார் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க, யார் டிஎன்ஏவுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட்டை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. நாங்கள் கொடுக்குற அப்டேட் கூட டிலே ஆகலாம், ஆனால் வெப்சைட்டில் நீங்கள் கம்பல்சரியாக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். எல்லாருமே வெப்சைட்டை வந்து அப்பப்போ மினிமம் ஒரு 2-3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலாம். டிஎன்ஏயோட வெப்சைட்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே யூஜி அட்மிஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டேட்டாஸ் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எதுவும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். நம்ம சேனல்லையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இருந்தாலும் நீங்கள் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை அதில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்ஏயோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வந்து அவங்க உடனே பிக்கப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அது மாதிரி கான்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் த்ரூ மெயில் மூலமாக உங்களுக்கான ரிக்வெஸ்டேஷனை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஒரு சில பேருக்கு சார் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்ன சார் செய்கிறது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது டிஎன்ஏவுக்கு என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் உடனே மெயில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற டேட்டாஸை எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இதில் நமக்கான சான்சஸ் இருக்கா, ஏன்னா ஹை கட் ஆஃபில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க, அப்போ அதுதான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். கட் ஆஃப் லெவல் வந்து குறையுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. சார் கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன கட் ஆஃபில் இருந்தால் சார் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 184க்கு மேலே இருக்குது அப்படின்னா, அதாவது பிசி
பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 184, 185க்கு மேலே இருந்தால் நம்ம ஒரு சேஃபஸ்ட் ஒன்றா எதிர்பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக குறைஞ்சா கூட ஒரு 183 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே நான் சொல்கிறது ரொம்ப லீஸ்ட் தான். அதுக்கு மேலே தான் கண்டிப்பாக வேணும். நாம் சேஃபாக எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஒரு 185 ப்ளஸ் இருந்தால் ஓகே சார், நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஆனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அது எய்டடு ப்ளஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் இன்னும் குறையிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 183க்கு மேலே இருக்கா, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் கிடைக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் இருங்க. அதெல்லாம் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் ஹை கட் ஆஃபில் இருக்கிறவங்க நமக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து இதுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கட் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்து ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இன்ஜினியரிங் வந்து ரொம்ப அதிகமாக விருப்பமாக இருக்கும். ஆனால் அக்ரியை ஜாயின் பண்ண சொல்லி மற்ற சோர்ஸஸ் சொன்னதுனால அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஜினியரிங் முன்னாடியே கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அவங்க போயிடுவாங்க. நிறைய பேர் இன்னும் வந்து கேட்டிருந்தீங்க, சார் கடைசி வரைக்கும் பின்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட்டு வந்து வேக்கண்ட் ஆச்சுன்னா அந்த சீட்டு என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் டைமில் கூட கவர்மெண்ட் காலேஜில் வேகன்சி இருந்ததுன்னா அது ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? பட் ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அக்ரிக்காக எம் பண்ணுறீங்க, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து இப்போது 10th பிளேஸில் இருக்க காலேஜ் வந்து கிடச்சிருச்சுன்னு வைங்களேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் 8th பிளேஸ்லையோ 9th பிளேஸ்லையோ பிடெக் ப்ரோக்ராம்ஸ் எதையாவது ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்னால மேல் நோக்கி நகரும்போது இந்த பிடெக் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, சார் லாஸ்ட் இயர்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்லேயும் அதே சீட்டு அலாட்மெண்ட்டு தான் வந்தது, செகண்ட் ஸ்லைடிங்லேயும் அதே சீட் அலாட்மெண்ட்டு தான் சார் வந்தது, அது எப்படி சார் மாறாமல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸில் அந்த உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு மேலே இருக்கிற காலேஜில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அது மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்தாலும் திரும்ப திரும்ப அதே காலேஜே உங்களுக்கு அலாட் ஆகி வரும். சரிங்களா? மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகும். ஆனால் சம்டைம் வந்து இந்த ப்ராப்ளம் வரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டாயமாக அந்த சீட் அலாட்மெண்ட்லேயே டேட்டு டைம் எல்லாம் வந்துடும். சரிங்களா? இந்த டேட்டு இந்த டைமில் நீங்கள் சிவிக்கு வந்து அட்டன் பண்ணுங்கன்னு. இப்போ கவுன்சிலிங்க்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். கவுன்சிலிங் வந்து இப்போ 3 days நடக்குதுன்னு வைங்களேன். ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நடக்குது, ஒரு 3 நாள் நடக்குது அப்படின்னா அந்த 3 நாளில் நம்ம எந்த டைமில் வேணாலும் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சிவியை பொறுத்த வரைக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டை வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை சிவிக்கு வர சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த டைமில் வர சொல்கிறாங்களோ அந்த பேட்சில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அடுத்த பேட்சுக்கு நீங்கள் போகிறப்போ உங்களுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் குறைவு. உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அலாட்டான காலேஜே வந்து கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அலாட்டான காலேஜில் வந்து ரிப்போர்ட்டிங் எப்போ சார்? நாங்கள் டிஎன்ஏக்கு நேரடியாக போயிட்டு சிவிக்கு போயிடுறோம். எங்களுக்கு அலாட்டான காலேஜில் ரிப்போர்ட்டிங் எப்போ சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்டிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டிஎன்ஏவுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சான்றிதழ் சரிபார்ப்பை முடிச்சுட்டு நீங்கள் அட்மிஷன் அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடுவீங்க. 20,000 அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துடுவீங்க. சரியா? நமக்கு அலாட்டான காலேஜுக்கு ரிப்போர்ட்டிங்கிறது என்னைக்கு அப்படின்னா நமக்கு காலேஜ் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு டேரெக்டாக நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுறதான். எந்த டேட்டு எந்த டைமில் காலேஜ் ஓப்பனிங்னு சொல்கிறாங்களோ அந்த டேட் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் நம்மளுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டரையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதெல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் சிவி சம்மந்தமாக கேட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் என்னென்ன டாக்குமெண்ட் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. உங்களுக்கு அலாட்டான சீட் அலாட்மெண்ட் லெட்ரு. சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு அலாட்டான சீட் அலாட்மெண்ட் லெட்ரு ப்ளஸ்ஸு சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, ஆன்லைனில் அப்ளை பண்ணது, அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு சரியாக போகணும். ப்ளஸ் சீட் அலாட்மெண்ட், சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். அதை தாண்டி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, அதோட டிசி. சரிங்களா? ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிசர்வேஷன் பாலிசிக்குள்ளே நீங்கள் அப்போ தான் வர்றீங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைன்னா அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கானது. இல்லை 7.5 இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ். ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, அது உங்களுக்கு செப்பரேஷனாக வந்துடும். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக இருந்ததுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், எமினண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ப்ளஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்க, இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து அதுக்கெல்லாம் ப்ராசஸ் மூவ் ஆகிட்டுங்கிறது தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸாக எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஓகேவா? ஸோ இன்னும் எது தான் அப்டேட் கிடச்சிது அப்படின்னா உடனுக்குடன் நம்ம சேனலில் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.